ஆ இல்லை, பொதுவாகவே வந்து ஆளுநரை பொறுத்தவரை வந்து அரசியலமைப்பு சட்டப்படி இயங்கணும். அதில் வந்து மாறுபட்ட கருத்து வந்து யாருக்கும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் வந்து இந்த ஆளும் வந்து ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் பொதுவாகவே வந்து ஒரு துதிப்பாடுகின்ற, அதாவது வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாயை ஏற்படுத்துவதற்கு, அதாவது என்னமோ இவர்கள் தான் வந்து எந்த ஒரு அரசு செய்யாததெல்லாம் செய்தார்கள் என்ற அந்த ஒரு மாயை வந்து எவ்வளோ நாட்டில் பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் வந்து இன்றைக்கி கூட எங்களுடைய கட்சியின் சார்பில் வந்து யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளக்கார்டெலாம் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அதை வச்சு இன்றைக்கி வந்து தொடர்ச்சியாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலியல் பலாத்காரத்து சம்மந்தப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக விஷயத்து நாங்கள் போராடிட்டு இருக்கோம். நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கி கூட மாணவரணி சார்பில் இன்றைக்கி வந்து ஒரு கருப்பு கலர் அந்த பேண்ட், அது என்ன தப்பு? திமுக குடியில் கருப்பு இருக்குது, அந்த அந்த கருப்புகள் இப்போ ஸ்டாலினுக்கு வந்து கருப்புனால ஆகாது போல இருக்கு. அதுதான் சொல்ல வரேன். இப்போ நீட் தேர்வுகாலத்தில் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் யார் வந்தாலும், பிஜேபி யார் வந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை கருப்பு துண்டு போடக்கூடாது, கருப்பு சட்டையை போடக்கூடாது சொல்லிட்டு அப்படி கண்டித்தவர் ஸ்டாலின். இன்னைக்கு அவருடைய இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விழா நடக்குது. அதில் வந்து கருப்பு வந்து சட்டை போட்டுட்டு வந்தவங்க, இந்த மாதிரி துப்பட்டா போட்டு வந்தவங்க, இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வாங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு வந்து நேற்றைக்கு ஒன்று இன்றைக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இன்றைக்கி கருப்புனாலே ஒரு பிடிக்காத கலர் தான். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு சொன்னவர் இப்போ கருப்பு தான் எனக்கு பிடிக்காத கலர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு வந்து கருப்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து வெறுப்பாக போச்சு. கருப்பு என்னாச்சு, வெறுப்பாக போச்சு இன்றைக்கி. அதில் கூடிய செய்தியில் அவர் கட்சி கொடியை கூட மேலே இருக்க கருப்பு எடுத்துட்டு காவி இது போட்டுருவார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி காவியை நோக்கி இன்றைக்கி வந்து போயிட்டுருக்காரு. இன்றைக்கி அது எது எப்படி இருந்தாலும் சரி, ஒரு பொதுவாகவே பார்த்தா அவர் படிச்சிருப்பார். என்னை பொறுத்தவரை ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். ரொம்ப ஓவராக வந்து ஜெய்ஜாக் அதாவது சால்ரா தட்டுற மாதிரி, ஜிங்கிங் தாழ்ரா தட்டுற மாதிரி வார்த்தைகளும் நிறைய வந்து இந்த அரசை நீங்கள் தான் துதி பாடுற மாதிரி இருந்தால் எப்படி ஒத்துப்பார் அவர்? அது வந்து கவர்னர் தான் கேட்கணும் நீங்கள் இந்த விஷயத்த என்ன கவர்னர் வெளியில் இருந்ததுன்னு. அதனால் நீங்கள் இப்போ வந்துட்டுருக்கோம் அனைமே வெளியில். அதனால் வந்து அவரை பொறுத்தவரை வந்து பிடிக்காமல் வெளியே இருக்கலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அரசியலமைப்பு சட்டப்படி வந்து இயங்கக்கூடியவர் தான் கவர்னர் பொறுத்தவரை, ஆளுநர் பொறுத்தவரை. எனவே எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் நிலவுகின்ற அடக்குமுறைகள். இப்போ ஒரு மினி எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சிபிஎம் சார்ந்த பாலகிருஷ்ணனே இன்றைக்கி சொல்லியிருக்காரு, அறிவிக்கப்படாத இன்றைக்கி மினி எமர்ஜென்சியாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி நடைபெற்றுக்கூடாது. போராட்டத்திற்கு அனுமதி இல்லை, ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லை. எல்லாம் ஜனநாயக ரீதியில் வந்து அனுமதிக்கப்படாத ஒரு விஷயமா அது. ஜனநாயக ரீதியில் வந்து அனுமதிக்கப்பட்ட ஒன்று ஆர்ப்பாட்டம், போராட்டம் எல்லாமே. அப்படி இருக்க சூழ்நிலையில் இப்போ போராட்டம் ஆர்ப்பாட்டம்னாலே வந்து இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம்ன்ற மாதிரி இப்போ கிட்டத்தட்ட இந்த இடியமின் போக்கு இன்றைக்கி வந்து ஸ்டாலின் கடைபிடிப்பு தான் இன்றைக்கி வந்து மிகுந்த வந்து ஒரு கண்டனத்துக்குரிய. அதான் இன்றைக்கி வந்து சிபிஎம் இன்றைக்கி அவங்க உள்ளேருந்து இன்றைக்கி வெடிச்சிருக்காங்க டமார்னு இன்றைக்கி. அதனால் ஒவ்வொருத்தராக இன்றைக்கி வெடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்து நெல்லிக்காய் மூட்டை போல் செதறுகின்ற ஒரு வாய்ப்பு தான் அந்த கூட்டணியில் நிச்சயமாக அமையும் என்ற அந்த கருத்தை நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். மாசு எல்லாத்துக்கும் வாய் திறக்கிறோம், எங்கே போனார்னு தெரில, ஆள் இருக்காரா இல்லையா, அப்ஸ்காண்டிங் ஆகிட்டாரா ஒன்றுமே தெரில. அண்ணா பாலியல் விவகாரத்தை வந்த பிறகு எங்கேயாவது பேட்டியில் பார்த்துருக்கீங்களாப்பா? இதுவரை ஒரு நாள் கூட அந்த பேட்டியில் வந்து எங்கேயுமே, டெய்லியும் பேட்டி கொடுக்குறவர், டெய்லியும் வந்து டிவியில் ஒரு மாசு, எங்கே போனார் மாசுவே காணா. இன்றைக்கி சென்னையில் பார்த்தா இன்ஃப்ளூயன்ஸா காய்ச்சல், அப்புறம் வந்து மியூட்டடு கொரோனான்றாங்க, அதுக்கப்புறம் நிமோனியான்றாங்க, லங் ஃபீவர்ன்றாங்க, அதுக்கப்புறம் வந்து டைஃபாய்டுன்றாங்க, அதுக்கப்புறம் டெங்குன்றாங்க, மலேரியான்றாங்க. இத்தனை வகையான ஜுரம் இருக்குன்னு சொல்கிறாங்க சென்னையில். பல பேர் பத்திரிகையாளர் கூட சில பேர் பாதிச்சு என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க. 2-3 பேர் வர வேண்டியவங்க. நான் கேட்டேன், நீங்கள் வரீங்களான்னு கேட்டதுக்கு நான் வர முடியல, எனக்கு காய்ச்சல்னாங்க. சரி, என்ன காய்ச்சல்னு சொல்ல மாட்டேன்றாங்க, அவங்களே சொல்கிறாங்க. சரி, என்ன காய்ச்சல் சென்னையில் இருக்குது, அதை தெளிவுபடுத்த வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பா இல்லையா, மருத்துவத்துறையுடைய பொறுப்பா இல்லையா? இதுவரையில் பார்த்தோன்னா சென்னையில்
அதை வந்து தெளிவுபடுத்தலை. எல்லாம் இன்னைக்கு குரோம்பேட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு குழந்தை மூச்சு திணறி இருந்திருக்கு. ஆத்திரப்பட்டு வந்து அந்த தந்தையை வந்து கல்லை தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காரு அந்த ஹாஸ்பிட்டல் மேலே இது. ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி மருத்துவத்துறை இன்றைக்கு அவ்வளோ இன்றைக்கி அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த மாதிரி வந்து பாலியல் அந்த பலாத்காரம் இன்றைக்கி அதே போன்று இன்றைக்கி பல்வேறு வகையில் இன்றைக்கி தமிழ்நாடு இன்றைக்கி வந்து ஒரு அறிவிக்கப்படாத மினி எமர்ஜென்சியாக சட்ட ஒழுங்கு மிக மிக ஒரு மோசமாகிவிட்ட சூழ்நிலை. எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு பொம்மை முதலமைச்சர் இன்றைக்கு ஸ்டாலின் இன்றைக்கு இடியமீனாக இருந்து போராட்டங்களை ஜனநாயக ரீதியிலான ஆர்ப்பாட்டங்கள் நசுக்குது என்பது இந்த அழிவுக்கான ஒரு பாதையை நோக்கி தான் இன்றைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் சென்று கொண்டிருக்கிறது. இது என்ன தடை, இது என்ன ரப்பர் பேண்ட், இது மாணவர் அணி கொண்டு போய் இன்றைக்கி வந்து மாணவர்களே ஒன்றிணைவும் வாழ்ந்தாங்க. அது என்ன ஒரு அன்பார்லிமெண்ட் வேர்டு, அது மாணவர்களே ஒன்றிணைவும் வாழ்றது, அது மாணவர்கள் ஒன்றிணைவும் வாழ்னா இது என்ன ஒரு ஜனநாயக ரீதியிலான ஒரு விஷயம் தானே. இது கருப்பு பேண்ட் அணிகிறது இது பிடிக்கல ஸ்டாலினுக்கு, பிடிச்சி உள்ளே வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1000 மாணவர்கள் இன்றைக்கி வந்து சைதாப்பேட்டில் இன்றைக்கி வந்து இதில் கோட்டூர் சத்த மண்டபத்தில் இன்றைக்கி அடைச்சிருக்காங்க. இன்றைக்கி இது அதான் சொல்கிறேனே, இது வரையில் நடக்காத காரணம் அடிப்படையிலே காரணம் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். வேண்டுமென்றே வந்து மக்கள் பிரச்சனைகளை வந்து திசை திருப்பணும். மக்கள் பிரச்சனைகளை வந்து திசை திருப்புவதற்காக அவர்கள் வந்து எதிர்பார்த்து தான் இப்படியெல்லாம் ஆளுநர் போவார். அப்போ மக்கள் வந்து அண்ணா பாலியல் அந்த பிரச்சனை பற்றி பேச மாட்டாங்க, சட்ட ஒழுங்கை பற்றி பேச மாட்டாங்க, கட்ட பஞ்சாயத்தை பற்றி பேச மாட்டாங்க, அடாவடிதனத்தை பேச மாட்டாங்க, காய்ச்சலை பற்றி பேச மாட்டாங்க, இனி நாடு குட்டிச்சோரை அதை பற்றி பேச மாட்டாங்க. இதை பற்றி தானே பேசியிருப்பாங்க. அப்போ அதுக்கு உண்டான அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த திட்டம் வகுத்து செயல்படுத்தி அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து பேரவைத் தலைவர் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி வந்து ஆளுநர் உரையை இன்றைக்கி வாசிட்டுருக்காரு. இதுவரையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சட்டமன்றங்களில் இந்த மாதிரி நடந்தது கிடையாது. அதனால் அந்த அளவுக்கு முழு 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 காரணம் இன்றைக்கி வந்து இந்த அரசு தான். இதுங்க தேசிய கீதமும் மதிக்கப்படணும், தமிழ் தாய் வாழ்த்தை மதிக்கப்படணும். அதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஓகேப்பா. இதுங்க இல்லைங்க, இப்போ விசாரணையில் இருக்கிற ஒரு விஷயத்தை, ஏன்னா நீதிமன்ற மேற்பார்வையில் நடக்கிற விசாரணை இது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நான் வந்து அதுக்குள்ளே போகக்கூடாது, சரிதானே? ஆனால் எது எப்படி இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன், நீதிமன்றம் விசாரணை இருக்கிறதுனால அதை நியமிக்கப்பட்ட காவல்துறை உயரதிகாரிகள் தங்களோட கடமையை பொறுப்பாக செய்வாங்க. அது கூட ஒரு விஷயம் கசிஞ்ச உடனே அது சில பேர் சொல்கிறாங்க, அது உண்மையை வந்து கசிஞ்ச பிறகு அது திமுக வந்து மிரட்டப்பட்டு மறுபடியும் வந்து ஒரு மறுத்ததெல்லாம் கூட செய்தியாக வந்தது. அதை கூட நான் வந்து கவனம் சொல்கிறேன். ஆனால் எங்களை பொறுத்தவரைனா நீதிமன்ற மேற்பார்வை நடக்கிறதுனால இது சுதந்திரமான நியாயமான நேர்மையான விசாரணை பண்ணி சட்டத்தை நிறுத்தி முழுமையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உச்சபட்ச தண்டனை வாங்கி தருவதற்கு நீதிமன்றம் தயாராக இல்லை. அதற்கேற்ற வகையில் பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரிகள் தங்களோட கடமையை ஆற்றுவார்கள் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இல்லை, அதுதான் சொல்கிறேன், அது வந்து தப்புன்றேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு எதிர்கட்சியாக பொறுப்புள்ள எதிர்கட்சியாக இருக்கிறோம், நீங்கள் கேட்டதுக்கு நான் என்ன சொல்கிறோம், இப்போ ஒரு விசாரணையில் இருக்கிற சப்ஜெக்டுக்குள்ளே போகக்கூடாது. என்ன சொல்லணும், பொதுவாக டிஜிபியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் விசாரணைகள் இருக்குது, அதுக்குள்ளே நான் போக விரும்பலை, அப்படி தான் சொல்லணும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்ற தீர்ப்பு வந்து இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த கருத்து எது சொன்னாலும் அது சப்ஜுடிஸ். ஏன்னா அப்படிப்பட்டவங்களை வந்து கண்டறிந்து நீதிமன்றமே தாமாக கூட முன் வந்து நடவடிக்கை எடுக்கலாம். ஓகே, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.